ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனோ டயோட்ஸ். ஸோ ஜீனோ டயோட்ஸ் அப்படிங்கிறது அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அண்டரில் நமக்கு கவர் ஆகும். ஸோ ஜீனோ டயோட்ஸ்க்கு அதர் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒரு பிரேக் டவுன் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட்க்கும் ஜீனோ டயோட்க்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஹெவிலி டோப்டு செமிகண்டக்டர் டிவைஸு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஸோ எப்போவுமே இதுக்கு அக்ராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்டேபிளான ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆப்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ நம்ம வந்து ரெண்டு ஆப்ரேட்டிங் ரீஜன் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயஸ். ஸோ இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இதான் சிம்பிள். ஸோ நமக்கு வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோட். ஸோ ஒரு ஆனோட் இஸ் கனெக்டட் டு அ பாசிட்டிவ் டெர்மினல், கேத்தோட் இஸ் கனெக்டட் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் இந்த ஜீனோ டயோட் அப்படிங்கிறது நார்மல் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்குறப்ப என்ன சொல்லலாம்னா, ஸோ அதோட வோல்ட் அதாவது இப்போ சிலிக்கானாக இருந்துச்சு இல்லை ஜெர்மானியமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு கட்டின் வோல்டேஜ் இருக்குது. ஸோ அந்த கட்டின் வோல்டேஜ் தாண்டினக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட் ஜீனோ டயோட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆனோட் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்மினல், கேத்தோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் டெர்மினலாக இருக்கும். அது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டயோட் அப்படிங்கிறது கரண்ட்டை பிளாக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ரீஜனில் என்டர் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ரீஜனில் என்டர் ஆகுது பார்த்திங்கன்னா அது ஜீனர் வோல்டேஜில். இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் நமக்கு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் அந்த மெயின்டைன் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு என்னென்னா, அந்த கட்டன் வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான், 0.3 வோல்ட் பார்த்திங்கன்னா ஜெர்மானியம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜீனோ டயோட் அப்படிங்கிறப்ப இதுதான். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் இட் இஸ் யூஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். ரிவர்ஸ் பயாஸில் இட் வில் மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வித் அப்ரப்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.